வணக்கம் உறவுகளே, இன்றைய இந்த காணொளி மார்க்கம் ரோட்டில் இடம்பெற்ற தமிழர் நாள் திருவிழா என்றும் நாளையும் நடைபெறுகின்றது. வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். என்று பல்லாயிரக்கணக்கோர் அங்கு வருகை தந்திருந்தார்கள். அதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். வாருங்கள் தொடர்ந்து பயணிப்போம். தமிழர் பண்பாட்டுக்களை தெரிவிக்கும் விதமாக பெரிய கட் அவுட்டுகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன. அதைவிட பல கடைகள் அங்கே சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் ஃபேன்சி ஜுவல்லரிகள், உடுப்பு கடைகள், சாப்பாட்டு கடைகள், ஐஸ்கிரீம் கடைகள் என பல தரப்பட்ட கடைகள் அங்கே இருந்தன. அதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட சூரிய ஃபேன்சின்ற கடை இருக்குது. மறந்து போகாமல் வாரங்கோ. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ஈஸ்ட் கோஸ்ட் போய் ஐயப்பனை விட்டுட்டு ஈஸ்ட் கோஸ்ட் போயிட்டீங்க. அதான் ஐயப்பனுக்கு மழை வந்தது. ஓகே, இன்னைக்கு நாங்கள் ரோட்டு திருவிழாவில் நிற்கிறோம். பதக்கம் வந்து ஸ்பெஷலாக $25 போட்டிருக்கேன். டபுள் லேயர் பதக்கம் $25. இதுக்கும் இன்னும் ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த டொரண்டோவில் இருக்குது. இந்த சம்மருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்க. நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்கிறேன். மற்றது ஊசி மணி, பாசி மணி நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய கிடக்குது. முடியல நிறைய இருக்குது. 50 அட்டியல் இருக்குது. நல்ல சீப்பா போட்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்க வாங்க. இந்த வீடியோ அப்படி என்னாலும் முண்டே போடுங்க, மக்களுக்கு நாளைக்கு தெரியணும். என்னோட நாளைக்கு வேண்டக்கூடிய மாதிரி போடுவேன். தேங்க்யூ. ஓகே ஓகே. நெக்லஸ் $15க்கு இயரிங்ஸ் ஓடியே போட்டிருக்கிறேன். இன்னும் அரைவாசி அடுக்கல இருந்தா விட்டு மழை வர்றதால இன்னும் ஒரு மணி நேரத்துல மழை இருக்கு. அதனால அரைவாசி போடல. ஜிமுக்கா முழுக்க $5. நாளைக்கு நல்ல வெதர். ஜிமுக்கா முழுக்க $5. இயரிங் செட்ஸ் வந்து $15. ஸ்டோன்ஸ் பேங்கிள்ஸ் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த முறை நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். மற்றது உங்களுக்கு கிட்ஸுக்கு பதக்கம் $15க்கு எடுக்கலாம். கிட்ஸுக்கு நெக்லஸ் $10க்கு எடுக்கலாம். நிறைய இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் இந்த கடையில கிடைக்காது, வாங்க. ஓகே ஓகே கட்டாயம் வாங்க வாங்க. லாஸ்ட் டைமும் ஐயப்பனுக்கு உங்களோட வீடியோ பார்த்து நிறைய ஆக்கள் வந்தவே, அவைக்கெல்லாம் நன்றி. அந்த மற்றது ஐயப்பனுக்கு வந்த ஆக்கள்ல சில பேர் உண்மையா நான் அவைக்கு தேங்க்யூ சொல்லணும், நன்றி சொல்லணும். இந்த கடையில போன வருஷம் எவ்ரி இயர் வேண்டுறா, இந்த இயரும் ஏதாவது ஞாபகத்துக்கு வேண்டணும்ட்டு வேண்டிக் கொண்டு போன ஆக்களும் இருக்கிறோம். அவைக்கெல்லாம் மனமார்ந்த நன்றிகள். திருப்பியும் வாங்க, உங்களுக்காகத்தான் நான். நிச்சயமா நிச்சயமா. ஒரு சில ப்ரோக்ராம் இருக்கிற இன்னும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் ஐ திங்க் 2 ப்ரோக்ராம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று ஃபுட் ஃபெஸ்ட் உண்டு, மற்றது வந்து செப்டம்பர்ல ஒன்று வருது. அதோட சரி. ஆனா இதுல வர்றது உங்களுக்கு நல்ல வாங்க. நாளைக்கு வாங்க, கட்டாயம் நாளைக்கு வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல நல்ல ஐட்டங்கள் இருக்கு. ஓகே ஓகே. ஆமாம் ஓகே. ஹீரோ நிற்கிறார். இவர டைம் வந்தா வேண்டலாமா? இன்றைக்கு தெருத்துருவா, இன்றைக்கு நாளைக்கு வந்து வேணும். நாளைக்கு திருவிழா இது முடிய மட்டுமே நான் 2 கடை வச்சுட்டு அங்கே வந்து வாங்குவோம். எல்லாமே நன்றி நன்றி. வருவேன், கட்டாயம் வருவேன். இதில் ஒரு பருத்துத்துறை மக்கள் வந்து என்னடான்னு சொல்லி கடையா, தோசை கடையா, கடை இருக்கு. இதில் எங்களோட காஃபி ஷாப் இருக்கு. இங்கே காஃபி கடையில் இருந்தார். இப்போ என்னென்ன பிஸ்னஸ் செய்கிறார்? விங்ஸ் பைப் போட்டிருக்கீங்கன்னா அப்பங்கள் எல்லாம் சொல்றது ரெடியாக இருக்கு. நன்றி
நண்டூஸ் கிச்சன் இருக்கு பாருங்க. பழமையாக வார கடையெல்லாம் இதில் அப்பம் அதில் எல்லாம் ரெடியாக இருக்குது. கொத்து ரொட்டி ஒன்று போட்டு வந்துருக்கேன். நண்டூஸ் கிச்சன். இந்த நண்டூஸ் கிச்சனில் கொத்து ரொட்டி போய்க்கு பாருங்க அப்படி கொத்துறாருன்னு சொல்லி. அந்த கடை இருக்கு. வாங்கலாம் மணி இறங்கினோம். கொத்துரொட்டியில் விளக்கலாம். இங்கே டேஸ்ட் ஆஃப் வில்லேஜ்னு சொல்லி ஒரு கடை இருக்கு. எல்லாம் இருக்குது. இந்த மாங்காய்கள், அன்னாசி பழங்கள், கொண்டல் கடல்கள் எல்லாம் இருக்குது. இங்கே சஃப்ரன் அப்படின்ற கடை ஒன்று இருக்குது. இங்கே கரம்பு ஜூஸுகள், கோக் இதுகள் எல்லாம் இருக்குது. இதில் கொத்துரொட்டி என்று போட்டு வந்துருக்கிறேன். இது சோளங்கள் இதுகள் எல்லாம் இருக்குது. சாக்ஸ் ஒரு கடை ஒன்று இருக்குது. சாக்ஸ் கடை எப்படிண்ணா? வணக்கம் வணக்கம். என்னென்ன சாப்பாடு இன்றைக்கு இரவைக்கு இருக்கு? இப்போ என்னென்ன சாப்பாடு போட போறீங்க? அனைத்து மக்களும் வந்து மாக்கண்டோட்டில் வெட்டலாண்டேக்கும் நாளைக்கும் தமிழர் திருவிழா நடைபெற இருக்கிறது. அனைவரும் அன்போடு அனுமதிக்கின்றோம். வாங்க வந்து கலந்து கொள்ளுங்க. கிழங்கு, தரவழி கிழங்கு, சாம்பலோட எல்லாம் இருக்கு. கடலை எல்லாம் கட்டாயம் வாங்க. இது என்ன சாக்ஸ் என்ற கடை மறந்து வாங்க. வளமையா போடுற இது விளாடி ஒவ்வொரு முறையும் கரப்பு ஜூஸ் விளாடிகள் எல்லாம் போடுறது. $5 தானே? இது எல்லாம் இப்போ 3-4 ப்ரோக்ராமில் போயிட்டேன். வெளியில் விற்கிறத விட இங்கே மேலே இது இப்போ வெளிக்கடைகளில் பார்த்தீங்கன்னா $7, $8 இவை $5 தான் விற்கிறோம். உண்மையில் ஒரு வேர்த்தானது. வந்தால் இந்த வக்கைக்கு இருக்கா ஃப்ரெஷ் கோகனட் இதில் இருக்கா வந்து பாருங்க. ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி என்ற ஒரு கடை ஒன்று இருக்குது. இந்த பாருங்க எல்லாம் அவ்வளோ நாளையா. அது அடுத்தது இங்கே இன்னொரு கடை வந்து கல்யாணின்னு சொல்லி கொத்தரட்டி போட்டு வந்துருக்கு. ஹலோ வணக்கம். அப்பம் சுடிக்கணும் பாருங்க. அப்பம் சாப்பிடணும்னா இப்போ கல்யாணிக்கு ஒருக்கா வந்தீங்கன்னா சாப்பிட்டு போகலாம். வடை இருக்கு. பிபிடி கொத்தண்டாண்டு ஒன்று இருக்கு. இதில் பர்கர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கடை. அதில் எல்லாமே இலக்கான சாப்பாடுகள் போட்டிருக்கணும். இதில் சரண் சென்டர் இது ஒரு புது ஐஸ்கிரீம் இப்போ ஒரு 2-3 ப்ரோக்ராமுக்கு முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணது. வணக்கம் வணக்கம். இங்கே எங்கட அவசரப்படாகும். நல்ல மாம்பழம் இருக்கு. மல்கோவா மாம்பழம் சாப்பிட்டு போட்டு காசு ஆகும். இப்போ $18 $10 நல்ல வளர்த்த $10 கொடுக்குறோம். மக்களுக்காக சேவை செய்யும். நல்ல மாம்பழம். மாம்பழம் எப்படி சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க பாருங்க. மாம்பழத்தை இது ஈழம் கிச்சனுக்கு முன்னுக்கு இருக்கிறார்.
இளம் கிச்சன் வடை சுடசுட தான் போட போறீங்க. நீங்க பழமையா வாடுறீங்க, இப்ப வடைக்கு தான் வந்தீங்க. நான் போட இல்லைன்னா மன்னிக்க வேணும். மன்னிக்க வேணும். போன மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் அந்த இது எல்லாம் வேண்டிய போட்ட நாங்கள் நல்ல வடை சூப்பராக இருக்கும், நல்ல சாஃப்டான வடை. டீ காஃபி டீ எல்லாம் இருக்கும். லேட்டாக தான் துவங்க போயிடும். இந்த எங்களோட டெனேஷன் நிற்கிறார். அப்படி போகுது உங்களோட ஆஃபீஸ் ஒன்று போட்டுக்கிறீங்க. பூத் அதில் இருக்கு. மறக்காமல் இப்போ இந்த வீடியோ போகுது இன்றைக்கு ரவைக்கு போகும். மறக்காமல் தமிழ் டே ஃபெஸ்ட் உங்களுக்கு தெரியும், மார்க்கம் நகரில் நடந்த ஸ்காபர் நகரில் நடந்தவருக்கு மார்க்கம் ரோட்டில் எங்களோட ரீமேக்ஸ் எலவேட் டென்ட்டுக்கு வாங்க $500 கிஃப்ட் கார்டு, அமேசான் கிஃப்ட் கார்டு வின் பண்ணுறதுக்கு ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே ஓகே. இன்றைக்கு நாளைக்கு நிற்போம், நல்ல பண்ணா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சரி இங்கே அப்பா முதல் போகுது. அப்படி இருக்கிறோம். நம்ம திருவிழாவுக்கு வந்துருக்கீங்க. நன்றி நன்றி. ஜூஸோட ஓமோ ஜூஸோட இருக்கிறோம். ஒக்கை வாட்டி குழைக்குது. நல்லா இருக்கு. ஓமோ அழகா இருக்கு. இதில் மாக்கமன் மெக்னிக்கலில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, இதில் இடையில ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்கிறோம். இதில் விடிய நடந்த ப்ரோக்ராம் அந்த ஓப்பனிங் செரமோனி நடந்தது. பட் நான் வரையில் இப்போ வந்தேன்னா ஓகே ஓகே. இந்த எங்கட ராஜ்நிக்கிறார் சிட்டி பீட்சா எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க, எதுவும் வெறுங்காயா அமிச்சா நல்லாவா இருக்கும். அதனாலதான் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ ஸ்லைஸ் ஆஃப் பீஸா ஆர் 10% டிஸ்கவுண்ட் கூப்பான் கொடுத்துட்டு இருக்கேன். அண்ணனோட சேனல்ல இருக்கிறவங்க வாங்க, இங்க பாத்தீங்கன்னா ஒரு கூப்பானை வாங்கிக்கோங்க. அப்புறமா பொறுமையா நீங்க டைம் இருக்கும்போது வந்து ஸ்லைஸ் ஆஃப் பீஸா பிக்கப் பண்ணிக்கலாம். இந்த சிட்டி பீஸா இந்த சைட்லான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வேற சைட்ல லைட் ரைட் செலக்ட் அவென்யூ அண்ட் மார்க்கம் மார்க்கத்துல இருக்கு. அப்ப இதுல ஒரு கூப்பனை வந்தீங்கன்னா அதுல போய் ஒரு ஸ்லைஸ் ஃப்ரீயா சாப்பிட்டு போகலாம். நீங்களும் ஒன்று வச்சுக்கோங்க. தேங்க்யூ. டேஸ்ட் ஆஃப் ட்ரிங்கோன்ற ஒரு கடை இருக்கு. இதில் கொத்தரொட்டிகள் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு கடலைகள், வெங்காயங்கள், அதுகள், விங்ஸுகள் அப்படி கணக்காக இருக்குது. இங்கே தோசா விங்ஸ் சொல்லிடுறாங்க. இதில் தமிழ் லேண்ட் ஒரு கடை உண்டு. இந்த தோசை வைக்க கொண்டிருக்கு. வணக்கம், எப்படி போகுது? அதுதான் சொல்லுங்க. வேற என்ன கொத்தரோட்டி தோசை? அப்பம் இருக்கு, முட்டை அப்பம் சாப்பிடலாம். அதோட வடை சம்பல் சும்மா தூக்கும். அவ்வளோதான், 4 சாமான் தான் தரும். நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு மழை இருக்கு, அதுக்கு பிறகு ஃப்ரீ. ஓ 5 அதுக்கு பிறகு ஓப்பனாக இருக்கு. 6 நாளைக்கு நல்ல வேதம். ஸோ இன்றைக்கு க்ரௌடாக இருக்கும். லேட்டராக ஆக்கள் இருப்பினும் வளமையாக இருக்கிறாங்க. லிங்கம் கூல் பார் ஆல்வைஸ் பிஸி. இங்கே இது வேர்ல்ட்ஸ் ஒரிஜினல் விங்ஸ்ன்னு சொல்லி ஒரு கடை நல்லா இருக்கு. ஓ விங்ஸ் இங்கே. வணக்கம், தேங்க்யூ சீலன் எங்களோட பூத்துக்கு வந்ததுக்கு. ரீமேக்ஸ் எலவேட் ஏஜென்ட்ஸ் மாதிரி நிற்கணும். ஹோம் இன்ஸ்பெக்ஷன் சசிதாக்கா மோகேஜ் ஏஜென்ட். ஸோ நாங்கள் $500 கிஃப்ட் கார்டு கொடுக்குறோம், அமேசான் கிஃப்ட் கார்டு. இப்போ வந்து நீங்கள் என்டர் பண்ணலாம் லாட்டரிக்கு. குலுக்கிட்டு லைவாக டிக்டாக்ல போட போகிறோம் நாளைக்கு. ஸோ யார் வின் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மறக்காமல் வந்து எங்களோட ரீமேக்ஸ் எலவேட் பூத்தை வந்து பாருங்க. தேங்க்யூ சீலண்ணா. ட்ரிங்க்ஸ் கடை ஒன்று இருக்கு. இங்கே அறிவகம் இருக்கு. ஹாய் தமிழ் அறிவகம். இது கனடா தமிழ் கல்லூரி இதுக்கு. ஆரியான்ற ப்ரொவா கடை இருக்கு. இதில் சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு சாமான்கள் வந்துருக்கு. இதில் எஸ்ஜே சாரி சக்தி செல் இருக்கு.
தமிழர் தகவல் மையம் இருக்கு. தவேந்திரன் இருக்கிறார் பாருங்க ஆரண்டு. தெரிவித்துக் கொள்வோம். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தங்கள் இனிய இளைய உயிரை ஆகுதியாக்கிக் கொண்ட மாவீரர்களுக்கும் அக்காலகட்டத்திலே அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கும் அகவணக்கம் செலுத்துவோம். அகவணக்கத்தை நிறைவு செய்து அந்த தாயக உறவுகளுக்கான ஓர் பாடலோடு மெகா டியூனோஸ் இசைக்குழுவின் இசை மலையினை ஆரம்பிக்கின்றோம். பூங்குருவி துணைகள் என்று துடிக்கின்றது. ஆலமரம் வேர்களின்றி அலைகின்றது. அன்னிமத்தில் யாருமின்றி அழுகின்றது. பூத்தகொடி பூக்கள் என்று தவிக்கின்றது. பூங்குருவி துணைகள் என்று துடிக்கின்றது. ஆலமரம் வேர்கள் என்று அலைகின்றது. அந்திமத்தில் யாருமின்றி அழுகின்றது. ஆற்றினிலே நீரும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை. நேற்றிருந்த சொந்தமெல்லாம் நேரினிலே என்று இல்லை. ஆற்றினிலே நீரும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை. நேற்றிருந்த சொந்தமெல்லாம் நேரினிலே என்று இல்லை. பூத்த கொடி பூக்கள் என்று தவிக்கின்றது. பூங்குருவி துணைகள் என்று துடிக்கின்றது. நாய் வளர்த்து பாலை பார்த்தால் வாழை காட்டிக் கொள்ளும். நம்பி பெற்ற பிள்ளைகளோ நன்றியினை கொள்ளும். நாய் வளர்த்து பாலை பார்த்தால் வாழையாட்டிக் கொள்ளும். இங்கு இந்தியாவிலிருந்து பின்னணி பாடகர் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனு மற்றும் வித்யாசாகரின் மகனும் அங்கு வருகை தந்திருந்தார். அத்துடன் உள்ளூர் கலைஞர்களும் பங்கு பெற்றி நல்ல ஒரு இசை விருந்தினை வழங்கியிருந்தார்.
இங்கே நடுவிலே அமைக்கப்பட்டிருக்கிற மேடையிலே சமையல் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக 2 செஃப்மேன் இன்டர்நேஷ்னல் செஃப்மேன் வந்திருக்கிறார்கள் ஜட்ஜ் பண்ணுவதற்காக. அதுவும் இந்த இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கான ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் அல்லது 1 அல்லது 2 இன்கிரீடியன்ட் மட்டும்தான் கொண்டுலாமா? அதை விட கூட இல்லை 1 அல்லது 2 இன்கிரீடியன்ட் மட்டும் நீங்கள் வீட்டிலேருந்து கொண்ட இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணலாம். மற்றதெல்லாம் இங்கே உள்ள இன்கிரீடியன்ஸை வச்சு தான் நீங்கள் இந்த இதில் நீங்கள் வளமையாக தெரியும் தானே, ஒவ்வொரு முறையும் வடையும் சம்பளம் சூப்பராக இருக்கும். உடனே பின்னால் வச்சு சுட்டு கொடுப்பினா நல்ல சாஃப்டான வடை, அதோட டீ மசாலா டீ அதில் எல்லாமே இருக்கு. அப்படியே நான் போகுதானே நல்லா போகுது. அந்த மாதிரி போய்கொண்டே இருக்கு. வடை சுட சுட போட போட போய்கொண்டே இருக்கு. எனக்கு கஸ்டமர்ஸே இருக்கிற நேரடியாக வரவில்லை என்ன தேடி. நன்றி 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 அண்ணா நன்றி. This is the Canada Anna channel. ஆமாம். Watch, subscribe. ஓகே 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 எப்படி முன்னுக்கு நல்ல க்ரௌட் இருக்கு. நீங்கள் போகல? ரைட் ரைட் சரி ஓகே ஓகே. முதல் நான் 2:30 மணி அளவிலே நான் காட்டும்போது இங்கே கொஞ்சம் குறைவாக இருந்தது மக்கள். இப்பொழுது 4 மணி அளவிலே மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கொஞ்சம் கூடிக்கொண்டிருக்கிறது மக்கள் கூட்டம். இன்னும் கொஞ்சம் 7 மணி அளவிலே நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கிலே வருவார்கள். நான் அதையும் உங்களுக்கு எடுத்து வருகின்றேன். வணக்கம் பாஸ், என்னடாங்க அப்படி போகுது உங்களோட டிக்டாக் எப்படிங்க பார்த்தேன்? அதான் ஒரு தமிழ் டேயில் வந்து எல்லாருக்கும் சரத்தை கட்டிட்டு வந்தேன். எல்லாரையும் பார்த்தா கிரிக்காரன் மாறி கிடக்குது. அப்போ தமிழ் டே என்று சொன்னால் தமிழன் மாறி வாழணும். அது வன்னி தேசம் என்னை அழைக்கின்றனா இப்படி பார்த்தா தான் நாங்கள் உணர்வுகளை கொண்டு வரோம். இல்லாட்டி பெஞ்சனத்துக்கு தமிழ் டே என்று சொல்லி ரோட்டில் திரிகிறோம். என்னையா நன்றி நன்றி. எப்படி போகுது? உங்களுக்காக சிக்கன் சோர்மா கொத்துரோட்டி only $10, மட்டன் கொத்துரோட்டி $10, சிக்கன் கொத்துரோட்டி $10. இப்பொழுது இன்னும் பெருந்திரளான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த மேடையின் முன்னாலே எக்கச்சக்கமான மக்கள் பெருந்திரளாக வந்து இந்த இனிசை விருந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
பீஃபும் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு மட்டன் ஷெஃப். அப்படி போகுது. சரி உறவுகளே, இன்றைய இந்த காணொளி தமிழர் நாள் திருவிழா மாக்கம் ரோட்டில் இடம்பெற்றது. மாக்கம் அண்ட் மெக்னிக்கலுக்கும் மாக்கம் அண்ட் பாஸ்மோருக்கும் இடையிலே இடம்பெற்றது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். மறந்துவிடாதீர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள்.